இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் நம்ம. கவின் எங்க வந்திருக்கோம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் இவே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் நம்ம. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் இவே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இந்த வீடியோவை ஒரு ஸ்னோஃபாலோட ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பாருங்கள் என்ன அழகாக வந்து ஸ்னோ வந்து மழை மாதிரி பெஞ்சிட்ருக்குன்னு. ஆக்சுவலாக நாங்கள் இருக்க ஊரில் பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமாக ஸ்னோ இருக்காதுன்னு தாங்க சொல்லுவாங்க. வந்த 3 வருஷத்தில் இதை தான் முதல் தடவை இவ்வளோ ஸ்னோ வந்து நாங்கள் பார்க்குறோம். ரோட் சைட் ஃபுல்லாகவே ஸ்னோ வந்து அவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதிகமான குளிரும் அதிகமான ஸ்னோஃபாலும் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வாங்க, எங்கள் ஊரில் நடந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து நாங்கள் போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம். கவின் எங்கே வந்திருக்கோம்? கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்திருக்கோம். ஆமாம், இவ்வளோ நேரம் பார்க்கிங் கிடைக்கல. சாண்டாவா? எங்கே? சாண்டா மார்க்கெட்டா? இவ்வளோ நேரம் பார்க்கிங் கிடைக்கல, அதனால தேடி கண்டுபிடிச்சி இப்போ தான் நிப்பாட்டிட்டு உள்ளே வந்திருக்கோம். எல்லார் வீட்லையும் லைட்டு போட்டிருக்காங்க, பார்த்தியா தங்கம்? அப்பா கையை வெளிலே வைக்க முடியல, செம்மையாக குளிருது. இங்கே வந்து க்ளூ வைன், அயர் புஞ்ச், வேஃபிள், கிரீப்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இருக்க இந்த டவுன் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் ஸ்பாட்டுன்னே சொல்லலாங்க. நார்மல் டேஸ்லேயே டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் விசிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்லலாம் இந்த சந்தை பார்க்குறதுக்காகவே நிறைய மக்கள் வந்து ட்ராவல் பண்ணி வருவாங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்ம பழைய வீடு இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னால், இந்த இடம் வந்து ரொமான்டிக் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ட்ரி ஆகும்போதே இந்த மாதிரி மியூசிக்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாடிட்டுருக்கவங்கள பார்க்கும்போது எனக்கு கவின் 2 இயர்ஸ் பேக் வந்து இதே டென்ட்டில் பாடியிருந்தான். அதுதான் ஞாபகம் வந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோவாக கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. நாங்கள் இந்த ரொத்தன்பர்க்னு ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிருந்தோன்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஊரில் வந்து சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. முக்கியமாக பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு எந்த கேமுமே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன டவுனாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கும் நிறையா கிடைக்கும். பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ராட்டினம் மாதிரி கூட போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கா யம்மி? நீலன் நீலுமா இந்த கையில பொடி, அந்த கையில எடுத்து சாப்பிடு. ஓய், நல்லா இருக்கா யம்மி? நாங்கள் எல்லோரும் பொட்டேட்டோ சிப்ஸ் தாங்க சாப்பிட்டுட்ருக்கோம். ஜெர்மனில் கட்டோஃபில் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே யோகர்ட் டிப்பு ஒன்று கொடுப்பாங்க, அது இன்னுமே நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வாங்கிக்கல, ஏன்னா நாங்கள் போயிருந்தது ஈவினிங் டைமாக, வெளியில் வந்து நல்லா ஃப்ரீசிங் கோல்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ளெயினாக சிப்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த சிப்ஸு சாப்பிட்றதுக்காகவே நானும் கவினும் சும்மா கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டுருப்போம். அண்ட் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா ஃப்ளாம் கூஹன்னு ஒரு டிஷ்ஷுங்க. இதோட ரெடிமேட் ஷீட் வந்து நமக்கு சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கிது. வீட்டில் நம்ம பண்ணுறதுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் சீஸ் போட்ட மாதிரி கேட்டிருந்தோம். இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து கோட் சீஸ் கூட போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போர்க்கு சாப்பிடுவோன்னா அது மாதிரி கூட போட்டு தருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. பக்கத்தில் நிற்கவே முடியலங்க, அவ்வளோ அனலாக அடிச்சது. அண்ட் பசங்களை வந்து இப்போ விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த கரோசலுக்கு பார்த்திங்கன்னா பிரபா 10 ரவுண்டுக்கு ஒரேடியாக வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டாங்க. 2 பசங்களுக்கும் குஷி தாங்க முடியல. பெரிய பையனும் சின்ன பையனுக்கு ஈக்குவலாக உட்காந்து எல்லாத்துலேயும் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அது முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா மினியேச்சர் செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நாங்கள் இருக்க டவுன் தாங்க.
ஸோ அதை வந்து அப்படியே அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. எல்லா கிட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை தான் பார்த்துட்ருந்தாங்க. லைட் போட்டு கொஞ்சம் நேரம் காட்டினாங்க, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டினாங்க. அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா இன்னொரு டென்ட்டில் வந்து ஹேண்ட்மேட் பேஸ்கெட்ஸு. இதை செஞ்சவங்களோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 60-65+ இருக்கும். அந்த லேடி தான் வந்து எல்லா பேஸ்கெட்ஸும் வந்து செஞ்சதாக சொன்னாங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நமக்குலாம் ஒரு 30+லே வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கே செம்ம டயர்டாகுது. ஆனால் இவ்வளோ பேஸ்கெட்ஸுமே அவங்களே பண்ணியிருக்காங்கும் போது நிஜமாலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து வேஃபில் சாப்பிட வந்துட்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு சம்பிரதாயமாகவே ஆயிடுச்சுங்க. எப்போ கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனாலும் வேஃபில் சாப்பிடாம வீட்டுக்கு வரவே மாட்டோம். அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இன்னொன்று நல்லாவும் இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து அந்த வேஃபில் பண்ணுற அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்க டவுன் பார்த்திங்கன்னா 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சின்ன ஊர் தானே. ஸோ அதனால் 8 o'clockலாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எல்லா லைட்ஸுமே வந்து ஒன்று விடாமல் பார்த்துட்டு வந்தோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் இவ்வளோ கூட்டமும் பார்க்க முடியும், இந்த லைட்ஸை வந்து என்ஜாயும் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே அந்த கிளாஸ் பாட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் வாங்கிட்டேங்க. இது வந்து இப்போது கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்த்திங்கல்ல, அங்கே தான் வாங்கினேன். 2 இயர்ஸாக வந்து பார்ப்பேன் வருவேன் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்குமோ இருக்காதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை ஞாபகமும் இருந்துச்சு, அளவும் வந்து பார்த்து கரெக்டாக எடுத்தாச்சு. ஸோ இது வந்து தனித்தனியாக அந்த மாதிரி அந்த பெப்பர் பவுடர், அப்புறம் அந்த கியூமின் பவுடர் அதெல்லாம் வச்சுருப்பேன்னா அதுக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக ஒரு 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தியாக இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூனு. அப்புறம் இது வந்து ஆலிவ் உட்டுன்னு சொல்லிட்டு இது ஸ்பெஷலாக இருந்துச்சு. €6 பாருங்கள். இதுவும் சீக்கிரத்தில் வந்து அந்த உட்டு எடுத்துகிட்டு வராது, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதில் ஒன்று இது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க குயிக்காக ஒரு டிஎம் ஹால் வீடியோ வந்து பார்த்துடலாம். இது வந்து வினிகருங்க, ஆப்பிள் ஃப்ரேக்ரன்ஸோடு உள்ளது. நம்ம நார்மலாக வாஷ் பேஷன், டாய்லெட், பாத் டப்லாம் க்ளீன் பண்ணும்போது இதை ப்ளெயின் வாட்டரில் நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணோன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும், ஆர்டர்லெஸ்ஸாகவும் இருக்கும். இது வந்து ரின் சைடு தான், நம்ம டிஷ்வாஷரில் ஊற்றுவோம்ல. ஸோ அது வந்து டிஎம் பிராண்டே தான் வாங்கியிருக்கேன். இது ஊற்றுறனால நமக்கு வந்து அந்த கட்லரி ஐட்டம்ஸோ இல்லை அந்த செராமிக் பவுல்ஸு, கிளாஸ் எல்லாமே நல்லா ஷைனியாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் இது வந்து நார்மலாக உள்ள டிஷ்வாஷிங் லிக்விடு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பேக் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரை வந்து ஹோலாக க்ளீன் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தான். நம்ம எந்த வெசல்ஸுமே வைக்காமல் ப்ளெயினாக வந்து இந்த சொல்யூஷன் மட்டும் தலைகீழாக வச்சுட்டு நமக்கு வந்து டிஷ்வாஷரை வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். ஸோ ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துடும். ஒருவேளை இந்த மவுத் வாஷ் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 5 drops மட்டும் இதில் எடுத்துகிட்டு ப்ளெயின் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மவுத் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கான்சன்ட்ரேட்டடான மவுத் வாஷு. டெய்லி நைட்டு வந்து நானும் பிரபாவும் பண்ணுவோம். அப்புறம் பசங்களுக்கு பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு, அதனால இந்த ஹாப்பி ப்ரஷில் வர பேஸ்ட் வாங்கியிருந்தோம். அப்புறம் இந்த ரோசின், அதாவது ரெசின்ஸ் இருக்குல்ல, இது வந்து நான் எப்போயுமே டிஎம்மில் தாங்க வாங்குவேன். இந்த டார்க் கலரில் வர்றது தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தாங்க டிஎம்மில் நான் வாங்கிட்டு வந்தது. இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து இன்னொரு ஊருக்கு நாங்கள் போயிருந்ததுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ ஒரு அழகான ஸ்னோஃபாலில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சூப்பரான லைட் வியூவோட நம்ம முடிச்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி அன்புடன் நிவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சூஸ்.